அண்மைச் செய்தி. திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயிலில் போலி இணையதள விவகாரத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அந்தோணி இணைப்பில் இணைகிறார். அந்தோணி, வணக்கம். கூடுதல் விவரம். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை அடுத்து திருநள்ளாறில் அமைந்துள்ள ஸ்ரீ தர்பணேஸ்வர சுவாமி ஆலயத்தில் உலக பிரசித்தி பெற்ற சனீஸ்வர பகவான் தனி சன்னதியில் அருள் பாலித்து வருகிறார். நேரடியாக பல ஆயிரம் ஆலயத்திற்கு பக்தர்கள் சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்து வந்தாலும் ஆலயத்திற்கு வர முடியாதவர்கள், வெளிநாடு மற்றும் மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு பக்தர்கள் கோயிலில் வாங்கும் இணையதளம் செயல்பட்டு வருகிறது. இதில் பதிவு செய்வதற்கு பூஜைகள் செய்யப்பட்டு நேரடியாக பிரசாதம் அனுப்பப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சில பக்தர்கள் தங்கள் கோயிலுக்கு பணம் செலுத்தி விட்டதாகவும், ஆனால் பிரசாதம் வரவில்லை என கோயில் நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு புகார் தெரிவித்துள்ளனர். இது குறித்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு கோயில் நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதன் காரைக்கால் சைபர் கிரைமில் புகார் கொடுத்தார். இதைத் தொடர்ந்து கோயில் மேலாளர் கடந்த ஒரு புகார் கொடுத்திருக்காரு. அதுல கோயிலுக்கு வரும் பக்தர்கள் போலியாக இணையதள முகவரியை ஆய்வு செய்து குற்றவாளிகள் குறித்து கோயில் நிர்வாகத்துக்கு தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து கோயில் மேலாளர் சீனிவாசன் புகார் ஒன்று திருநள்ளாறு காவலத்தில் புகார் ஒன்று அளித்துள்ளார். புகாரில் 1004 அர்ச்சகர்கள் ஒருவரான வெங்கடேஸ்வர குருக்கள் பெங்களூரை சேர்ந்த ஜனனி பரத்துடன் சேர்ந்து போலியாக இணையதள முகவரியை கோயில் நிர்வாகம் நடத்துவது போல் போலியாக சித்தரித்து வந்ததும் இதில் தொகைகளை பெற்று சென்னையிலிருந்து போலியான பிரசாதங்கள் அனுப்பி வருவதாகவும், மேலும் இணையதளம் மூலம் பக்தர்களிடமிருந்து பணத்தை பெற்று கோயில் நிர்வாகத்தை ஏமாற்றியும் கோயிலுக்கு இழப்பை ஏற்படுத்திய பக்தர்கள் தெய்வ நம்பிக்கை ஏமாற்றி இருப்பதால் அவருக்கு மீது நடவடிக்கை எடுக்குமாறு கோயில் நிர்வாகம் சார்பாக புகார் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திருநள்ளாறு போலீசார் வழக்கு பதிவு செய்து திருநள்ளாறு கோவில் அர்ச்சகர் வெங்கடேஸ்வர குருக்கள் மற்றும் போலி செயலை நடத்தி வந்த பெங்களூரை சேர்ந்த ஜனனி என்ற பெண்மணியும் உட்பட 2 பிடித்து விசாரணை மேற்கொண்டதால் தொடர்ந்து 10 நேரத்துக்கு மேல் மேற்கொண்ட விசாரணையில் போலி செயலி மூலம் மோசடியில் ஈடுபட்டது பக்தர்களிடம் பணம் வசூல் செய்யப்பட்டது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இதனை அடுத்து 2 இன்று போலீசார் கைது செய்து மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பணம் வசூலில் ஈடுபட்ட சென்னை சேர்ந்த மர்ம நபர் குறித்தும் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் இவ்வழக்கில் சிலர் ஈடுபட்டுள்ளதாக அர்ச்சகர் மூலம் தகவல் வெளியாகியுள்ளதால் திருநள்ளாறு கோயிலை சுற்றி போலீசார் தற்போது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் வழக்கில் சில முக்கிய நபர் கைதாக வாய்ப்பு உள்ளதும் எதிர்பார்க்கப்படுகிறது. போலி இணையதள விவகாரத்தில் கோயில் அர்ச்சகரை ஈடுபட்டிருந்து கைதான சம்பவம் காரைக்கால் மற்றும் திருநள்ளாறு பக்தர்களிடையே பெரும் அதிர்வலை ஏற்படுத்தி வருகிறது.